ஹலோ டியர்ஸ், ஐ ஹோப் எல்லோரும் சந்தோஷத்தோடனும் ஆரோக்கியத்தோடனும் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் vlog. அதாவது தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே கார்த்திகை தீப vlog-ஆக நான் வந்து இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோடய வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தேர்ஸ்டே அன்றைக்கி பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து ரெயின் அலர்ட் வந்து இருந்ததுனால ஸ்கூல்ஸ்லாம் லீவ் விட்டுருந்தாங்க. ஸோ பாப்பா வந்து தம்பியை டேக் கேர் பண்ணிக்கிட்டு இருந்தா. ஸோ நான் அதுக்குள்ளே பூஜை வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணி எடுத்துடலான்னு சொல்லிட்டு வந்தேன். இந்த ஷெல்ஃப் தான் நாங்கள் பூஜை ரூமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃபர்ஸ்ட்டு பூஜை வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ண போட்டுட்டேன். நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் இயர் நாங்கள் வந்து அகல் விளக்கு யூஸ் பண்ணி இருப்போம். அந்த அகல் விளக்கெல்லாம் நான் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதுவும் இப்போ புதுசாக வாங்கின ஒரு 5 விளக்கு இருந்துச்சு. அதையும் ஃபஸ்ட்டு தண்ணியில் ஊற போட்டு வச்சுட்டேன். தண்ணியில் ஊற போட்டிங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் வந்து கசிஞ்சு போகாது. அதுக்காக தான் இந்த மாதிரி தண்ணியில் வந்து ஊற போட்டு எடுத்து வச்சுட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணி எடுத்ததும் நல்ல ஒரு கிளாத் வச்சு ஈர துணியெல்லாம் துடைச்சி எடுத்துக்கோங்க. எதுக்குன்னா இப்போ சில பேர் சொல்லுவாங்க வெசல்ஸ் வந்து வாஷ் பண்ணும்போது நல்லா பளிச்சுன்னு இருக்குது பூஜை வெசல்ஸ்லாம், ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 or 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கருத்து போயிடுதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த டிப்பு. வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்துட்டு மஞ்சள் குங்குமமும் நான் அன்றைக்கி எடுத்து வச்சாச்சு. பாப்பா எப்பவுமே எனக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணுவாள். ஸோ அவள் கொஞ்சம் எனக்கு டபுள் ஒர்க் வைக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வந்து அக்செப்ட் பண்ணிப்பேன். அவளையும் இன்வால்வ் பண்ணிப்பேன். கரெக்டாக பவர் ஷெட்யூல் ஆகிடுச்சு. நாங்கள் வச்சு முடிக்கும் போது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தூங்கியாச்சு. நெக்ஸ்ட் ஈவினிங் தான் எடுத்தேன் விலாகு. ஈவினிங் பார்த்திங்கன்னா கடலை மாவு போண்டா ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கு ஒன்றும் இல்லை, கடலை மாவு, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, உப்பு, தேவைன்னா நீங்கள் பட்டர் சேர்த்துக்கலாம், ஆப்ஷனல் தான். சேர்த்து நல்லா வந்து போண்டா பதத்துக்கு பிசைஞ்சிட்டு வானலில் பொரிச்செடுத்திங்கன்னா சூப்பரான வந்துட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும். ரொம்பவே நல்லாயிருக்கும், கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ஃபேவரட் பிளேஸ். இந்த படிக்கட்டில் தான் எப்பயுமே நானும் பிரியாவும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, காஃபி குடிக்கிறது, தலை செய்வது மேக்ஸிமம் இந்த பிளேஸ் தான் எங்கள் டைம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுவோம். இதோட நான் நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் தான் வ்ளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ நம்ம ஊற வச்சுருந்த விளக்குலாம் இருந்துச்சு இல்லையா, அதுவும் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஈரம் எதுவும் இல்லாமல் ஒரு நல்ல கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துக்கிட்டேன். நான் எப்போயுமே பூஜை ரூமுக்குன்னே தனியாக வந்து கிளாத் வந்து வச்சுருப்பேன். வேஸ்ட் கிளாத் எதாவது இருந்துச்சுன்னா அதை எடுத்து வச்சுருப்பேன். ஸோ அதுதான் எடுத்து வச்சுட்டேன். பாப்பா என் கூட சேர்ந்துட்டு ஹெல்ப் பண்ண மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்கு. தம்பி தூங்கிட்டு இருந்தான். ஸோ அதுக்குள்ளே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக அப்போயே திரி போட்டு எண்ணெய்லாம் போட்டு ரெடியாக வச்சாச்சு நாங்கள். பாப்பாவுக்கு இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. தண்ணியில் விளையாடுறது, இந்த பொட்டு வைக்கிறது இதெல்லாம் பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட்டு. முட்டை தோல் உரிக்கிறது இதெல்லாம் நல்லா செய்வாள், ஹெல்ப் பண்ணுவாள் நல்லாவே. நெக்ஸ்ட்டு வந்து ஹஸ்பண்ட் வந்து இது ஃப்ளவர்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது பார்த்திங்கன்னா அந்த டோரியா, ரோஜா, அதுக்கப்புறம் வந்து வெள்ளை சாமந்தி, மஞ்சள் சாமந்தி எல்லாம் சேர்த்து கட்டி இருந்துச்சு. ஸோ நான் எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணிவிட்டு சாமிக்கு வச்சுட்டேன். சாமிக்கு படைக்கிறதுக்காக வந்துட்டு இன்றைக்கி ரவா பாயசம் ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கு ஒரு வானலில் கொஞ்சமாக நெய் விட்டு நட்ஸை வந்து ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ரவை, ரொம்ப ரவை சேர்த்திங்கன்னா அது வேக வேக வந்து ரொம்ப குவான்டிட்டி அதிகமாகிடும். ஸோ கொஞ்சமாக ரவை சேர்த்து வறுத்துட்டு நல்லா வறுப்பட்டதும் நம்ம வந்து தேவையான அளவுக்கு பாலை வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 5 minutes நல்லா பாயில் ஆன பிறகு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அகைன் வந்து இந்த சர்க்கரைலாம் நல்லா டிசால்வ் ஆன பிறகு தேவையான அளவுக்கு நட்ஸ் பவுடர், அதுக்கப்புறம் வந்துட்டு கார்டமன் பவுடரும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பரான ரவா பாயசம் ரெடி ஆகிடுச்சு. அப்போ அதுக்கப்புறம் நாங்கள் ரெடி ஆகிட்டு ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் நானும் பாப்பாவும் சேர்ந்து எடுத்துக்கிட்டாச்சு. தம்பி தூங்கிட்டு இருந்தான். நெக்ஸ்ட்டு கரெக்டாக வந்து ஈவினிங் வந்து நாங்கள் எப்பயுமே எப்படி விளக்கேற்றுவோன்னா, திருவண்ணாமலையில் விளக்கேற்றுனது லைவாக காட்டுவாங்க. ஸோ அதில் ஏற்றுனது உடனே வீட்டில் ஏற்றிடுவோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் எண்ணெய்லாம் ஊற்றி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம். கரெக்டாக அங்கே வந்துட்டு விளக்கு ஏற்ற ஆரம்பித்ததும் நாங்கள் எங்கள் வீட்டில் எப்பயுமே ஏற்ற ஆரம்பிச்சிடுவோம். ஃபஸ்ட்டு பூஜை ரூமெல்லாம் ஏற்றிட்டு நெக்ஸ்ட்டு அகல் விளக்கு 1 by 1 ஏற்ற ஆரம்பிச்சிட்டு எல்லா இடத்துலையும் எடுத்துகிட்டு போய் வைக்க ஆரம்பிச்சிட்டோம் நானும் பிரியாவும். இந்த கோலம் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு சின்ன வயசில் ஃபஸ்ட்டு கற்றுக்கின கோலமே இது தான். எப்பயுமே தீபம் ஆனால் எங்கள் வீட்டில் இந்த கோலம் மட்டும் தான் நான் போடுவேன். இது போல் நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த கோலம் கற்றுக்கிட்டீங்கன்றதை மறக்காமல் என் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில். இதுதான் எங்களுடைய கார்த்திகை தீப vlog.
எப்படி போச்சுன்றதை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.